நான் போய் அடுத்த ரிப்போர்ட் ஆரம்பிச்சிடுறேன், சரியா? அகாட்ஸ்கியா, 3 பேரும் டைவர்ட் பண்ணுங்க, 3 பேரும் வேட்டையாடுங்க. ஸ்பிரிச்சுவல் பேரியர் ஹிடன் லீஃப் வில்லேஜை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. யாராவது உள்ள போனாங்கன்னா அவங்களுக்கு உடனடியா அந்த தகவல் தெரிஞ்சிரும். ஆனா நான் தனிப்பட்ட சில வழிகளை வச்சிருக்கேன். இந்த உலகத்துக்கு வழி நான் என்னங்கிறத கத்து தரேன். தெரிஞ்சு போங்க. நைன் டேல்ஸ் பத்தி எந்த ஒரு தகவலுமே கிடைக்கலையா? அந்த நருட்டோ உசுமாக்கி இப்ப எங்க இருப்பான்? இவனுக்கும் அவனை பத்தி தெரியல. அந்த பொண்ணு அடக்கிட்டா. ரொம்ப நன்றி. உள்ள வந்திருக்கவன் சிகப்பு கலர் பேட்டர்ன் இருக்க பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறதா சொன்னாங்க. அகாட்ஸ்கி, நருட்டோவை திரும்ப வர சொல்றேன். சீக்கிரம் நெல்லு. நருட்டோ இப்பவும் சின்ன பையன்தான். ஒருவேளை நருட்டோக்கு ஏதாவது ஆகி நைன் டெல்ஸ் அவன் அபகரிச்சுட்டான்னா போதும், நிறுத்து சுனாடே. என்ன நினைச்சிட்டு இருக்க? இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் அவனை நீங்க குழந்தை மாதிரியே நடத்த போறீங்க? போர் வரும்போது மட்டும் பயன்படுத்துறதுக்கான ரகசிய ஆயுதம் இல்லாம லீஃப் வில்லேஜோட டிஃபெண்டர் ஷினோபி அவன் தான். அவ பேரு நருட்டோ உசுமாக்கி. உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. வாங்க போலாம். எப்படியாவது நம்ம நைன் டைல்ஸ் சிறை பிடிச்சேதான் ஆகணும். நான் உன்னை மறுபடியும் கேக்குறேன், நருட்டோ உசுமாக்கி எங்க இருக்கான்னு சொல்லு. நருட்டோ உசுமாக்கி எங்க இருக்கான்? ஒழுங்கா பதில் சொல்லு. அவன் எல்லா ஜுட்சுவையும் உறிஞ்சிக்கிறான். சமனிங் ஜுட்சு அட்சுயு. அடிப்பட்டவங்களை சரி பண்ண நீ என்னோட சக்கராவை கூட பயன்படுத்திக்க. கவலைப்படாம போயிட்டு வா. எனக்கு புரியுது. என் முழு பலத்தை கொடுத்தாவது இந்த ஊரை நான் காப்பாத்துவேன். இது ஹோகாகேன்ற என் பதவி மேல சாட்சி. அந்த நைன் டேல்ஸ் செஞ்சுருக்கு எங்க இருக்கான்னு சொல்லிடு, இல்லைன்னா நான் உன்னை கொன்னுடுவேன். நேரத்தை வீணடிக்காத. நீ கேட்டாலும் எதையும் நான் சொல்ல மாட்டேன். ஓ அப்படியா? அப்ப எனக்கு வேற வழி இல்ல. அடிப்பட்ட அவரை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்புங்க. இவனை நான் பாத்துக்கிறேன். அந்த நைன் டேல்ஸ் எங்க இருக்கான்? நீ இப்ப பண்றது சுத்தமா வேலைக்காகாதுன்னு உனக்கு நல்லா தெரியும் தானே. மத்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. It's time, Matwa! Lightning blade! The copy ninja Kakashi Hatoke. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். முட்டாள்தனமா கேட்காத. இதை எப்படி சமாளிக்க போற? ஆச்சரியமா இருக்கு. இப்ப நான் என்ன பண்றது? என்ன இன்னும் வசமா மாட்டின. ஒரே சமயத்துல 6 பேரையும் ஜிராயா சந்திச்சாருங்கிறத என்னால நம்பவே முடியல. Light
லைட்னிங் ஸ்டைல் ஷேடோ க்ளோனா? ஒன்னு முடிஞ்சது, இன்னும் ஒண்ணுதான் இருக்குது. கரெக்ட் தானே கக்காஷி? ஆனா நல்ல வேளையா நான் என்னோட சக்கராவை வீணடிக்கல. ட்ராப் ஷேடோ க்ளோனா? எதிரியோட முழு திறமையும் தன்மையும் தெரியற வரைக்கும் ஷேடோ க்ளோனையும் சப்ஸ்டிடியூஷன் ஜுட்சுவையும் தான் இவர் பயன்படுத்தி இருக்காரு. இவர் திறமையும் மாறல. உண்மையை சொல்லணும்னா இப்படி ஒரு எதிரியை எதிர்த்து நிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். அவன் நம்மள நோக்கி தான் வந்துட்டு இருக்கான்ப்பா. Almighty push. இப்ப பாரு, இப்போ அங்க என்ன நடந்துச்சு? அவனே ஒரு மையப்புள்ளியா மாறி தீ இழுக்கவும் முடியும், அதை வெளியில தள்ளவும் முடியும். அவன் அடுத்த ஜுட்சுவை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கால இடைவெளி எடுத்துக்கிறான்னு எனக்கு தோணுது. என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. இப்ப வா. இந்த வேகம் பத்தல. ககாஷி ஹட்டாக்கே செயினை ஒளிச்சு வச்சிருக்கான். லைட்னிங் பிளேட். கக்காஷி! எப்படியாவது அவன் கதையை முடிச்சிரு. உண்மையாவே உன்னால நகர முடியல போல இருக்கு. நான் ரொம்ப தாமதமா செயல்பட்டுட்டேன். நீ ஷேடோ க்ளோன் இல்லைங்கிறதும் எனக்கு தெரியும். இந்த முறை நிச்சயமா நீ சாக போறேன்னு எனக்கு தெரியும். உன் கதை முடிஞ்சது. இருந்தாலும் என்னோட பாதுகாப்புக்காக நான் கொஞ்சம் விலகி நினைக்கிறேன், சரியா? நீ இப்போ வலிய உணர்வ. நீ அப்புறமா அழு ஜோஜி. லேடி சுனாடே கிட்ட போய் பெயினோட திறமைகளை பத்தி விளக்கு. இங்க இருந்து சீக்கிரம் போ போ. ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? வேகமா போ ஜோஜி. இந்த தகவல்கள் நிச்சயமா உயிரோட இருக்கவங்க கிட்ட போய் சேர்ந்தா லீஃப் வில்லேஜை காப்பாத்துறதுக்கு இதை தவிர வேற வழியே இல்ல. ஆக்குலர் ஜுட்சுவை தான் பயன்படுத்தி இருப்போம். அவ்வளவுதான், என்னோட ஆட்டம் இதோட முடிஞ்சு போச்சு. ஓபிட்டோ ரேன். கக்காஷி, நீதான் ரீன் பத்திரமா பாத்துக்கணும். ஓபிட்டோ, என்னால ரீனையும் பாதுகாக்க முடியல. உனக்கு கொடுத்த வாக்கையும் காப்பாத்தல. என்ன மன்னிச்சிரு ஓபிட்டோ. ரீன் சென்சே. அது நீதானா கக்காஷி? நாம தான் இப்ப ஒன்னா இருக்கோம்ல, இப்பயாவது உன்னோட கதைய சொல்லு. ஆனா அது கொஞ்சம் பெரிய கதை. அதை சொல்லணும்னா கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். பரவாயில்ல. எங்க தொடங்குறது அப்பா? லேடி சுனாடே. லேடி கட்சுயு இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே அவ தொடர்பு கொண்டிருக்கா. என்ன மன்னிச்சிருங்க, வாங்க தொடருவோம். எதிரிகள்ல ஒருத்தனை பத்தி நாங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். சொல்லு. ஒரு ஆம்பளை தான். அவன் 6 நோஸ் பியர்சிங்ஸ் பண்ணிருக்கான். காதுல மட்டும் 7 பியர்சிங்ஸ் பண்ணிருக்கான். அவனோட திறமை, அவனால ஒரு டார்கெட்டை தன்னை நோக்கி இழுத்துக்க முடியும், விலக்கி விடவும் முடியும். அதுக்கு அடுத்த ஜுட்சு பயன்படுத்துறதுக்கு நடுவுல ஒரு 5 செகண்ட் கால அவகாசம் எடுத்துக்கிறான். 5 செகண்டா? அவ்வளவுதான். லேடி கட்சுயு, இந்த தகவலை முதல்ல எல்லார்கிட்டையும் தெரியப்படுத்து. நீ போய் சோசாவை சந்திச்சு அவரை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. இப்பவும் அவரை காப்பாத்திர முடியும். கக்காஷி சென்சேக்கு என்ன ஆச்சு? சீக்கிரம் போ ஜோஜி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களோட கருத்துக்களை காமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.